நம்ம சஸ்வி படிக்கிற ஸ்கூலில் இன்றைக்கி ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷன். காலையிலேயே சரி வெள்ளனை எந்திரிச்சு கிளம்பி போகலான்ட்டு எந்திரிச்சு கிளம்பிட்டோம். பார்த்தா மழை. அவள் வேற காலை சீக்கிரம் எந்திரிக்க சொன்னதுக்கு எந்திரிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணி கிளப்பி ஒரு வழியாக வெளியே போனால் மழை பெஞ்சிருச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே போனோம். மழை பெய்யவும் போக வேணான்னு தான் பார்த்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி ஃபங்க்ஷனில் சஷ்விக்கு ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. காம்படிஷனில் வின் பண்ணியிருந்தாளா, அதான் சரி போய் ப்ரைஸ் வாங்கலான்ட்டு போனோம். சஷ்வியை கிளாஸில் விட்டுட்டு நாங்கள் ஆடிட்டோரியம் போயிட்டோம். ஃபங்க்ஷனை நீங்களே பாருங்கள். Respected and honorable dignitaries, reservists, esteemed teachers. We are witnessing the strength of a living constitution that continues to guide. எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? என்ன சிங்கம்னு சொன்னா அடிக்காம? சிங்கம்னு நான் சொன்னா சுத்தி இருக்கவன் சொன்னாடா. என்னைய பார்த்தா சிங்க மாதிரியா தெரியுது? நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கிறான். ஏன்டா அப்படி? ஐயா ரப்பி இப்படி வாங்க. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது, அதனால இந்த கோப்பையை அவனுக்கு கொடுக்காதீங்க. நீ ஒரு வீரனை அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய, அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதா? அடிமாட்டு பயன். இதுக்கு மேலே கைய வச்ச என்னடா பண்ணுவ? உலகேசம் உள்ள போயிருவா. இவ்வளவு அடியை வாங்கிட்டு உசுரோட நிக்க பாடுறா, அதை நினைச்சு பெருமைப்படுறான். நாலாரி பயல என்ன பயல அந்த கப்ப அடி வாங்கினது நானு, அதனால அந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். Next, Shanice Architect got the second rank. Tasvika drawing competition.